ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யா ட்ரா வந்து 687. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய நம்பர் வந்து 858 நிர்மல் நம்பர். ஏ போர்ட்லேயும் 8, சி போர்ட்லேயும் 8 பாஸ் ஆகிருந்தது. இதே மாதிரி இப்போ போன வருஷத்தில் பாஸ் ஆன நிர்மல் ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன காருண்யா நம்பர் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நிர்மல் நம்பர். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன காருண்யா நம்பர். இப்போ நிர்மல் 262, அதுக்கு அடுத்த நாள் காருண்யா 212. இங்கே 969, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 857. இப்போ அடுத்து இன்றைக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 858. ஏசி போர்டு வந்து ஒரே மாதிரி நம்பர் இருந்தால் அங்கே இருக்கிற பி போர்டு நம்பரோட அந்த ஏசி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 6 2 12னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 1 இல்லைனா 2 பாஸ் ஆகிருக்கணும். இங்கே 9 6 54னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்றைய நம்பர் 858, 8 5 எடுத்தால் 40 தான். இப்போ 4 இல்லைனா 0. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இப்போ பி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷத்து சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ நேற்றைய நம்பர் வந்து 858, ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 8. இதே மாதிரி இப்போ போன வருஷத்தில் பாஸ் ஆன நிர்மல் ரிசல்ட் எழுதியிருப்பேன். ஏசி போர்டில் இங்கே 2, இந்த இடத்துல ஏசி போர்டில் இங்கே 9 இருக்கும். 2 6 12னா அதுக்கு அடுத்த நாளில் 1 இல்லைனா 2 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9 6 54னா அதுக்கு அடுத்த நாளில் 5. இப்போ 8 5 40னா 4 இல்லைனா 0. இப்போ இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்தார். அடுத்து ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ போன வார காருண்யா நம்பர் வந்து 091 096 09 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து 1 பாஸ் ஆகலாம். இது வந்து நிறைய மெத்தடில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? 1 9 0 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட்டடாக இருக்கும். இப்போ 09 போன வாரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 மட்டும் ஏ போர்டில் எடுத்தார். அடுத்து மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் எழுதுனா அதே நம்பர் தான் இங்கே எழுதியிருப்பேன். இது வந்து ஜென்ரலாக நான் எடுத்தது. இப்போ இங்கே ஏசி போர்டில் 2 2ன்னு இருக்கும்போது 2க்கு பின்னாடி இருக்க நம்பர் வந்து 1 1 வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கலாம். ஓகேவா? இங்கே 6 2 12னா 1 இல்லைனா 2னா 1 ஒரு போர்டு 2 ஒரு போர்டு. இப்போ இங்கே 9 9ன்னு இருக்கும்போது 9க்கு பின்னாடி இருக்க நம்பர் 8 எடுத்தால் 8 வந்து அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்கலாம். இப்போ 8ன்னு இருக்குது நேற்று ரிசல்ட்டில் ஏசி போர்டு. 8க்கு பின்னாடி இருக்க நம்பர் எடுத்தால் 7 பாஸ் ஆகணும். இது ஜென்ரலாக 7ன்ற நம்பர் மட்டும் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். 6 2 12னா 1 2 9 6 54னா 5 8 5 40னா 4 0. இந்த மெத்தடில் என்ன சொல்கிறேன்னா 2க்கு பின்னாடி இருக்க நம்பர் எடுத்தாலும் 1 தான். ஓகேவா? 2 1 9க்கு பின்னாடி இருக்க நம்பர் எடுத்தால் 8 9 8. இப்போ 8க்கு பின்னாடி இருக்க நம்பர் எடுத்தால் 7 8 7 7 வந்து சி போர்டில் எடுத்துகிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, பி கேல்குலேஷன் 4 0, சி போர்டில் 7. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 147 107. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 14 10, பிசி வந்து 47 07, ஏசி பார்த்தீங்கன்னா 17. இப்போ இந்த நம்பர் எல்லாமே இப்போ சார்ட் மட்டுமே. ஓகேவா? 2024 சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெத்தடுமே சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டு இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.